வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் நடையார். ப்ரெக்னென்சிங்கிறது ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயங்க. ஆனால் அதில் நிறைய பேருக்கு நம்மளுக்கு இது ஒரு நார்மலான ஒரு விஷயம், எது ஒரு காம்ப்ளிகேஷனோ, இது நம்ம இமீடியட்டாக போய் டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த ஒரு ஒரு டிஃப்ரென்ஸுங்கிறது நம்மளுக்கு சம்டைம்ஸ் ரொம்ப புரியாது. இது ஒரு நார்மல் தானா, இல்லை நம்ம இமீடியட்டாக இதை போய் டாக்டர்கிட்ட பார்க்கணுமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். ஸோ இது நம்ம ஒரு ட்ரைமஸ்டர் வைஸ் பிரிச்சுக்கிட்டு எந்த ட்ரைமஸ்டரில் எப்படி இருந்ததுன்னா நீங்கள் இமீடியட்டாக உங்கள் டாக்டர்கிட்ட போகணும் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், அதாவது அந்த ஒரு 12 வாரம் வரைக்கும் நம்மளுக்கு நிறைய ஒரு ஃபீலிங் ஆஃப் சிக்னஸ் வரும், இல்லை ஒரு வாமிட்டிங் இருக்கும், இல்லை அங்கங்கே ஒரு ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸ், வயத்துக்குள்ளே ஒரு கிராம்ப்பு, பீரியட்ஸ் வர மாதிரியான ஒரு ஃபீலிங், அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருக்கலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப நார்மலான ஒரு ப்ரெக்னென்சி சேஞ்சஸ் தான். ஆனால் எப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னா, விட்டு விட்டு பீரியட் பெயின் மாதிரி கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்குது, அந்த பெயின் ரொம்ப சிவியராக இருக்குது, அந்த பெயினோட சேர்ந்து நம்மளுக்கு ப்ளீடிங்கோ இல்லை ஒரு ஸ்பாட்டிங்கோ வந்ததுன்னா அது சம்டைம்ஸ் ஒரு ஹார்மோன் டிஃபிஷியன்சியாவோ இல்லை ஒரு மிஸ்கேரேஜுக்கோ ஆன ஒரு சிம்டமாக இருக்கிறதுனால நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்த்து பேபியோட ஹார்ட் பீட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறது ரொம்ப அவசியமாக இருக்கும். ஸோ இதுக்கு தான் நீங்கள் உங்கள் டாக்டரை ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் மோஸ்ட்டாக அப்ரோச் பண்ணுவீங்க ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில். அதே மாதிரி செகண்ட் ட்ரைமஸ்டரில் ஒரு 12-13 வாரம் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு அந்த ஒரு மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது ஒரு 5-6 மாதம் ஆகும் நம்மளுக்கு ஒரு மூவ்மெண்ட்ஸ்ன்னு வரது. ஸோ ஒரு 7-8 மாதத்துலலாம் மூவ்மெண்ட் ரொம்ப குறைவாகிறதுக்கு, இல்லை பேபி கொஞ்சம் கூட ஒரு மூவே ஆகாத மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படிலாம் இருந்ததுனாலும் நீங்கள் உங்கள் டாக்டர் போய் பார்க்குறது அவசியம். அந்த நேரத்துலையும் சில சமயம் அந்த ஒரு கர்ப்பப்பையோட வாய் குறைவாக இருக்கிறதோ இல்லை சர்வைக்கல் இன்கம்பீட்டன்ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரத்துக்கும் சான்ஸ் இருக்கிறதுனால ஒரு ப்ளீடிங், ஸ்பாட்டிங், இல்லை கண்டினியூஸாக பெயின் இருந்துகிட்டே இருக்குது அதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் உங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஒரு டேஞ்சர் சிக்னல்ஸ் டியூரிங் த செகண்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ ஒரு தேர்ட் ட்ரைமஸ்டர், அதாவது நம்மளுக்கு அந்த ஒரு 30 வாரம்லாம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் எதுக்கு நம்ம டாக்டர்ஸை நம்ம கண்டிப்பாக போய் அப்ரோச் பண்ணி பார்க்கணும்னா அது 4 விஷயமா சொல்லலாம். ஒன்று, உங்களுக்கு பெயின்ஸ் வருது, அதாவது பிரசவ வலி மாதிரி விட்டு விட்டு வருது. ஸோ பிரசவ வலிங்கிறது எப்படி இருக்கும்னா ஒரு இன்க்ரீசிங் இன்டென்சிட்டியோட வரும், ரெகுலர் இன்டர்வெல்ல வரும், டியூரேஷன் ஆஃப் த பெயின் கூடிக்கிட்டே போகும். இந்த மாதிரி ஒரு பிரசவ வலி மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். அதே மாதிரி பனிக்கூட நீர் உடைஞ்சு லீக்கிங் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். இதெல்லாம் டெலிவரி ஆகிறதுக்கான சான்ஸ் ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. மூணாவது, ஒரு ப்ளீடிங், ஒரு ஷோ மாதிரி நார்மலாக வரதுக்கான சான்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு சளியில் ரத்தம் கலந்த மாதிரி இருக்கிறது அது ஒரு நார்மல் தான். பட் ஒரு ஃப்ராங்கான ப்ளீடிங் மாதிரி இருந்தாலும் நீங்கள் இமீடியட்டாக உங்கள் டாக்டர் போய் பார்க்கணும். அதே மாதிரி பேபி மூவ்மெண்ட்ஸ், அதாவது மதர்ஸ் பர்செப்ஷன் தான் நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு வழி எப்படி நம்மளுக்கு பேபியோட ஹெல்த் இருக்குன்னு நம்மளால் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப பாப்பாவோட மூவ்மெண்ட் ஏதாவது குறைவாக தெரியுது, இல்லை ரொம்ப நேரம் பேபி மூவ் ஆகாமே இருந்ததுனாலும் அப்போ நீங்கள் உங்கள் டாக்டரை போய் அப்ரோச் பண்ணி பார்க்குறது இஸ் இம்பார்ட்டன்ட். ஆனால் ஒரு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு தேர்ட் ட்ரைமஸ்டரில் ரொம்ப ஒரு டயர்டாக இருக்கிறதோ, இல்லை அடிக்கடி யூரின் போகிற மாதிரி, பேபியோட தலை கீழே வயத்தில் அமுக்கும் பொழுது இருக்கிற பெயின், அப்புறம் நம்மளுக்கு அந்த ஒரு புல்லிங் பெயின் மாதிரி சொல்லுவோம், ஸ்ட்ரெச் பெயின், அந்த கர்ப்பப்பை ரொம்ப விரியற நேரத்தில் வர பெயின், கால் வலி, இதெல்லாம் ஒரு நார்மலான ஒரு தேர்ட் ட்ரைமஸ்டர் சிம்டம்ஸ் தானே தவிர அதை பற்றி நீங்கள் பயப்படுறதுக்குன்னு இல்லை. அண்ட் இது நம்மளுக்கு அந்த ஒரு சுகர் இருக்கிறவங்களா இருக்கீங்க, இல்லைனா பிபி இருக்கிறவங்களா இருக்கீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வேறு எதுவும் இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்கள் உங்கள் டாக்டர் போய் பார்க்கணும். ஸோ பிபி இருக்கிறவங்களுக்கு காமனாக நம்ம ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் ஏதாவது வந்ததுன்னா இமீடியட்டாக உங்கள் டாக்டரை பாருங்கன்னு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹெட்டேக், இல்லை ஒரு பிளரிங் ஆஃப் விஷன் மாதிரி கண்ணு கொஞ்சம் மங்கலாக தெரிய ஆரம்பிக்குது, இல்லைனா உங்களுக்கு வயிறு ரொம்ப அடிக்கடி வலி, அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி வலி வருது, இல்லை கால் ரொம்ப அதிகமாக வீங்கி போகுது, இந்த மாதிரிலாம் இருந்தாலும் நீங்கள் உங்கள் டாக்டரை இமீடியட்டாக பார்க்கணும். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம பயப்படணுங்கிறது அவசியம் கிடையாது ப்ரெக்னென்சியில். பட் நான் சொன்ன மாதிரி சில அந்த ஒரு பெயின், ப்ளீடிங் அந்த மாதிரி எபிசோட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரெக்னென்சியை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுங்கிறத பற்றி உங்கள் டாக்டர் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க.